ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சமையல் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் ஒரு சாசேஜ் நெத்திலி கடுவாறு சொல்லுவாங்கள்ல, அந்த நெத்திலி கடுவாறு வச்சு ஒரு வறுவல். நெத்திலி கடுவாறு வந்து மலேசியாவில் வந்து ஈக்காமிலிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ட்டும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து வெறும் சோறுலேயே நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். பட் அதுக்கு முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னை பற்றின வீடியோ நிறையா உங்களுக்கும் வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பாசத்தை கொட்டுவாங்க, நிறைய அன்பாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க. ஐயோ இவங்க போதும் நமக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிற ஒரு சிலரோட ரியல் ஃபேஸ் நீங்கள் வந்து ஒரு சொந்த வீடோ ஒரு சொந்த காடியோ வாங்குறப்போ தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோடய சொந்த வீடு. நான் மலேசியாலே பிறந்து வளர்ந்த ஆள் தான் நான் இந்த சொந்த வீடை வந்து என் கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வேண்டாத கோயில் இல்லை, போகாத தெய்வம் இல்லை, உழைப்பும் போட்டிருந்தோம். உழைப்போடு சேர்த்து தான் இந்த வீடு வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேபியாக கிடச்ச ஒரு வீடு தான் இது. என்னோடய சொந்த வீடு. இந்த மாதிரி வீடு வந்து நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க, கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கும் இந்த ஒரு சொந்த வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உங்கள் வீட்டுக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாகவே நீங்களும் ஒரு வீடு வாங்குவீங்க. மற்றவங்க பேச்சை வந்து கேட்காதீங்க. சொந்தமோ பந்தமோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் நம்ம கஷ்டத்தில் நம்ம ஒண்டி தான் நிற்போமே தவிர யாருமே துணைக்கு வந்து நிற்க மாட்டாங்க. குறை சொல்ல மட்டும்தான் நிற்பாங்களே தவிர துணைக்கு நிற்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வந்தோன்னா அவங்க ஒரு ஸ்டெப் நம்மளை காலை பிடிச்சி இழுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. அது எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே இருக்குது. ஏன் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த ஒரு பர்சன் இருப்பாங்க. ஒரு பர்சன் இல்லை, நிறையா பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாதவங்க. பட் ஒரு விஷயம், உங்களோட கோலை நோக்கி மட்டும் போங்க. அப்படி போய் தான் 7 வருஷம் கழித்து என் சொந்த வீட்டிலேருந்து நான் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.